Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ் தான் எப்படி நம்ம சிம்பிளா KINEMASTERல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாவே எடிட் பண்ண போறோம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன விசிட் பண்ணல அப்படினா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நம்ம வீடியோஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன் ரெண்டே தான். நம்ம வந்து pixellab அப்ளிகேஷனையும் KINEMASTEரையும் யூஸ் பண்ணி இந்த வீடியோஸை நம்ம மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா வந்து நம்ம வந்து pixellabல நம்ம வந்து இமேஜ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் வந்து கொலாஜில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 3 இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு ரேஷியோ ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டோரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்டர் ஆப்ஷன் இருக்கும். திக்னஸில் 4 இருக்கும், அதை வந்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லே அவுட் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்துடும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இது பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன் எதுலையாச்சும் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல் எல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே போல் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். திரும்ப ஒருக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த 3 இமேஜையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திரும்ப ஒரு 3 இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். இது ஒன்று ஓகேங்களா. இது ஒரு 3 இமேஜஸ் கிட்ட நான் செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் கொடுக்குறேன். கொடுத்ததும் எனக்கு 1 by 1 ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கு வந்து ஃபேஸ் தெரியல. லைட்டாக வந்து எப்படி கரெக்டாக செட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிரும். ஓகேவா, நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணுறது பொறுத்து தான் இது வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து 3 செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதே போல் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணோன்னா மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஹோம், இதில் கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா KINEMASTEரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய KINEMASTER அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம சிம்பிளாக எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் வந்து இதில் நிறைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 9:16 அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாட்டாம். இந்த பிளேஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் இமேஜில் போயிட்டு பிளாக் கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் வந்து எல்லோ கலரில் எப்படி இருக்கும், இதை மூவ் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்டில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக ஒரு 8 செகண்ட் கிட்ட எடிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிக்ஸார்ட்டில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இமேஜை செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் செட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தட் சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து இதுவும் கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு கீ அனிமேஷன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த வீடியோஸில் கீ அனிமேஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதில் ஆஃப் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையை வச்சு இப்படி மூவ் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ஃபிட்டாக செட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் எதுவுலேயுமே பிளாக் கலர் ஸ்க்ரீன் தெரியாத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 செகண்ட் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்க்கு மேலே கீ அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து அனிமேஷன் அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் கீ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே செட் ஆயிரும். ஓகேங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாகவே செட் ஆகி இருக்கட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரீனை மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு கொண்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதையும் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இந்த இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி மாற கொண்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த இமேஜை அப்படியே கொண்டு போய் மேலே கொண்டு இதில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க
நெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லேயர் இருக்கும். மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பிக்சார்ட்டில் பின்னொரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் அப்படியே கீழே கொண்டு வரணும். ஓகேங்களா, கீழே கொண்டு வந்து இதில் கரெக்டாக செட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பிளேஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜை மூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்க்கு கரெக்டாக லென்த் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸில் கீ அனிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து விழுந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் கரெக்டாக கொண்டு வச்சுட்டு பின்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு லைனே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில், அது மாதிரி அப்படியே கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக மேலே கொண்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அது வந்து கரெக்டாக அந்த இமேஜ்க்கு கீழே வந்து உங்களுக்கு கரெக்டாக 1 by 1 ப்ளே ஆகும். எந்த ஒரு மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது, கரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 50 கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஒரு 55 செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக லென்த் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 செகண்ட்க்கு நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ளிக்கர். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளிக் ஆகி உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா இதவே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு சூட் ஆகிறது மாதிரி ஒரு சாங்கை வந்து ஆடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் டிஸ்பிளேல எப்படி காமிச்சேன்னா அதே மாதிரி 100% நம்ம வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து குவாலிட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதனால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஹைலேயே வச்சுட்டு கொஞ்சம் சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.